Hi friends, welcome to Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா transport of gasesல especially transport of oxygen பத்தி பார்க்கலாம். சரியா? So இது வந்து நீட் பேஸ்ட் क्वेश्चनல கண்டிப்பா வந்திருக்கு அப்படினு கேட்டிங்கனா yes. இது ரிலேட்டடா நம்மளுக்கு நீட் क्वेश्चन வந்து நீட் 21ல வந்து என்ன பண்ணிருக்கு டச் பண்ணிருக்குது. சோ இந்த டாபிக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். சரியா? இப்போ பாருங்க, நம்ம பாடிக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆக்ஸிஜன் எதுக்கு வேணும் அப்படினு நமக்கு தெரிஞ்சா இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஓகேயா? இப்போ நம்ம ஒவ்வொரு செல்லுமே என்னது லிவிங். ஓகே, லிவிங் செல்லா இருக்குது. அப்ப லிவிங் செல்லா இருந்தனா that becomes metabolically ஆக்டிவா இருக்கணும். கரெக்ட்டா? மெட்டபாலிக்கலா ஆக்டிவா இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல what do you mean by metabolic reaction அப்படின்னா all chemical reaction which happens in our body. அந்த செல்லுல நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிக் ரியாக்ஷன் தான் அது வந்து லிவிங் ஸ்டேட்ல அது இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சரியா? ஸோ இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாம் நடக்கணும்னா அங்க யார் வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஓகேயா? ஸோ in the presence of oxygenல தான் larger molecules are converted into smaller molecule with the release of energy. கரெக்டா? இந்த எனர்ஜியை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எல்லா ஒர்க்கையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஆக்சிஜனை இங்க யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அப்ப அதுல பை ப்ராடக்டா யாரு வெளியே வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் நமக்கு பாடிக்கு தேவை. ஓகேயா? பட் கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் என்னது சம்வாட் டாக்ஸிக். ஸோ அதை வந்து நம்ம பாடி என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து மீடியம் நமக்கு வேணும். சரியா? ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியம் யாரு அப்படின்னா that one is nothing but blood. ஓகேயா? ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் இதுல வந்து முக்கியமா ரிலேட்டடா உள்ளது நம்மளுக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எஸ்பெஷலி பிளட். ஓகேயா? பிளட்ல இப்போ ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க. அது யாரு? ஹீமோகுளோபின். ஸோ இந்த ஹீமோகுளோபின் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் இருக்குது இந்த கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாம் பத்தி இன்னையோட அந்த செஷன்ல பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா blood, that is the medium for transport of oxygen and carbon dioxide. So இது வந்து நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு பேசிக்கா ஒரு நீட் क्वेश्चनல கேட்கலாம். ஓகே, which one is the basic medium for transport of gases அப்படினு சொன்னோம்னா அது blood தான். ஓகேயா? இப்போ bloodல இப்போ நம்ம ஆக்சிஜன் transport of oxygen ல பார்க்கறோம், கார்பன் டை ஆக்சைடு செப்பரேட்டா பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம RBC ல 97% of oxygen வந்து எது வழியா கேரி பண்ணுதுன்னா RBC. ஓகே, RBC ல யார் இருக்காங்க? ஹீமோகுளோபின் இருக்குல்ல. சோ அந்த ஹீமோகுளோபின் வந்து என்ன பண்ணும்னா 97% ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு வருது. அப்ப ரிமைனிங் the 3% யார் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா that one is in dissolved formல பிளாஸ்மா வழியா என்னதாகுது? டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சோ இந்த இடம் நீட் क्वेश्चन பாருங்க. 97% of the oxygen transported by RBC and 3% dissolved formல எங்க யார் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது? பிளாஸ்மா வழியா என்னதாகுது? டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதை எடுத்துட்டு வரக்கூடிய RBCல இருக்கக்கூடிய மாலிகுல் யாரு? that one is ஹீமோகுளோபின். கரெக்ட்டா? இந்த ஒவ்வொரு ஹீமோகுளோபினும் எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ணும்? மேக்ஸிமம் 4 molecules of oxygen இங்க என்ன பண்ணிக்கலாம்? கேரி பண்ணிக்கலாம். ஓகேயா? பாருங்க. So hemoglobin that is the red colored iron containing pigment. ஓகே, சோ மறந்துடாதீங்க, ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் தான் நமக்கு ஹீமோகுளோபின். சோ ஒவ்வொரு ஹீமோகுளோபினும் எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ஜாயின் பண்ண முடியும்? 4 molecules of oxygen. So join பண்ணும்போது அதுக்கு நேம் என்னன்னா ஆக்சிஹீமோகுளோபின். ஓகேயா? பட் this joining is in the form அப்படின்னு கேட்கலாம். ரிவர்சிபிள் ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஜாயிண்ட் ஆயிருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்சிபிள்னா இங்க இப்போ லங்ஸ்ல வரும்போது ஆக்சிஹீமோகுளோபினா இருக்கும். பட் in the case of டிஷ்யூல போகும்போது இந்த ஆக்சிஜனை இவங்க என்ன பண்ணணும்? லீட் பண்ணணும். ஓகேயா? சோ அப்போ இது வந்து ரிவர்சிபிள் பேட்டர்ன்ல தான் என்ன செய்யணும்? கனெக்ட் ஆகும். சரியா? தென் ஆக்சிஜன் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஒரு ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் வேணும்ல. ஸோ யாரெல்லாம் இந்த என்ன கண்டிஷன் இருந்ததுன்னா ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த ஃபேக்டர்ஸ் ஃபார் பைண்டிங் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின். ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரியா? இந்த 4 ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, H+ கான்சன்ட்ரேஷன், தென் டெம்பரேச்சர். இந்த 4 இதுக்கு வந்து என்னது? ரெஸ்பான்சிபிள். இதோட பிளஸ் ஆர் மைனஸ் ஹை கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்கலாம், லோயர் கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்கலாம். சரியா? ஸோ வந்து அது இந்த ஹையர் அண்ட் லோயர் கான்சன்ட்ரேஷன் எது கூட ரிலேட்டட் ஆகுது அப்படின்னா
அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷன். ஓகேயா? அல்வியோலஸ்ல இப்போ வந்து நம்மளுக்கு டிஃப்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஆக்சிஜன் எங்க நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸ்ல தான் என்னதான் இருக்கும், நிறைய இருக்கும். ஓகேயா? இப்போ இந்த லங்ஸ்ல டிஃப்யூஷன் நமக்கு வந்து 2 இடத்துல நம்மளுக்கு முக்கியமா நடக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா, இந்த கேஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல 2 ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணா 2 இடத்துல டிஃப்யூஷன் நடக்கணும். ஓகேயா? அதுல ஃபர்ஸ்ட் உள்ள ஏரியா என்னன்னா லங்ஸ். இங்க எதுக்கும் இதுக்கும் இன் பிட்வீன்ல நம்மளுக்கு டிஃப்யூஷன் நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அல்வியோலஸ்க்கும் பிளட் வெசல். ஓகேயா? பிளட் வெசலுக்கும் இடையில நம்மளுக்கு என்னது டிஃப்யூஷன் நடக்குது. சரியா? அட் த சேம் டைம் இப்போ வந்து நம்மளுக்கு லங்ஸ்ல யார் இருக்காங்க, ஆக்சிஜன் நிறைய இருக்காங்க. ஸோ இங்க ஹீமோகுளோபின் கூட அசோசியேஷன் நடக்கும். ஓகேயா? பட் இந்த கேஸ் ஆஃப் டிஷ்யூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது, மெட்டபாலிக் ரியாக்ஷன். கரெக்டா? இப்போ மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் அவ்வளோத்தையும் அவங்க கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்னதான் இருக்கும், அவங்க கூடுதலா இருக்கும். கரெக்டா? ஸோ டிஃப்யூஷன் இப்போ எங்க நடக்கும்னா டிஷ்யூல நம்மளுக்கு பிளட் வெசல்ல இருந்து என்னது டிஷ்யூக்குள்ள என்ன நடக்கும், டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்ல 2 இடத்துல நம்மளுக்கு டிஃப்யூஷன். ஒன் இஸ் அல்வியோலஸ் டு பிளட் வெசல், another one is blood vessel to tissue. ஓகே? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏனுமா நம்மளுக்கு அல்வியோலஸ்ல என்ன கண்டிஷன் இருந்தா நம்மளுக்கு ஆக்சிஜனை வந்து கம்பைன் ஆகும், அதே மாதிரி டிஷ்யூல நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறைய நீடடா இருக்கும். ஓகே? அப்போ ஹீமோகுளோபின் கூட இவங்க டிசோசியேட் ஆகணும். கரெக்டா? ஹீமோகுளோபின்ல இருந்து இவங்க என்னது வெளியே வரணும். ஓகே? ஸோ அதுதான் டிசோசியேஷன். ஓகே? இப்போ அல்வியோலஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஃபேவரபிளா இருந்தா ஆக்சிஜன் அசோசியேஷன் நடக்கும் அப்படின்னா ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் இதில் நீங்கள் ப்ரெஷர் சொல்லாமல் பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதில் பார்ஷியல் ப்ரெஷர்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேஸஸ் இருக்கும்போது பர்டிகுலர் கேஸ் எவ்வளோ ப்ரெஷரை நம்மளுக்கு வந்து அது டெவலப் பண்ணுதோ அதுதான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர்னே நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை எடுத்துக்கோங்க, நிறைய இப்போ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அப்படி நிறைய கேஸஸ் இருக்குது. இல்லை பர்டிகுலர் கேஸ் அதோட எவ்வளவு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுதோ அதுதான் நம்ம என்னது பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கேஸ் ஆஃப் அல்வியோலஸ்ல என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ மீதி எல்லாமே என்னதான் இருக்கணும், லோவாக தான் இருக்கணும். ஓகே? ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், தென் லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, லோ H+ கான்சன்ட்ரேஷன் அண்ட் லோ டெம்பரேச்சர். ஓகே? இதுதான் நம்மளுக்கு அல்வியோலஸ்ல இருக்கக்கூடிய ஃபேவரபிள் கண்டிஷன். இது நீட் கொஸ்டின். ஓகேயா? ஸோ இந்த கண்டிஷனை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்வியோலஸ்ல யார் மட்டும் தான் நிறைய இருக்கணும், ஆக்சிஜன். மீதி எல்லாம் என்னதான் இருக்கணும், கம்மியா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் கூட என்ன பண்ணியாச்சு, சேர்ந்த ஆக்சிஹீமோகுளோபினா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயாச்சு. இப்போ இவங்க நேராக எங்க போறாங்க, டிஷ்யூக்கு போறாங்க. டிஷ்யூல டியூ டு மெட்டபாலிக் ரியாக்ஷன் ஆக்சிஜன் லெவல் ரெடியூஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின்ல இருந்து இந்த ஆக்சிஜன் எங்க போகணும், டிஷ்யூக்குள்ள போகணும். கரெக்டா? ஸோ இதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா நம்மளுக்கு டிஷ்யூல எல்லாமே என்ன பண்ணிடும், அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷனை கன்சியூம் ஆயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்க மெட்டபாலிக் ரியாக்ஷன்ல யார் டெவலப் ஆகும், இந்த பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு டெவலப் ஆகும்ல. ஸோ ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹை H+ கான்சன்ட்ரேஷன். இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கும் H+ கான்சன்ட்ரேஷனுக்கும் லிங்க் உண்டு. சரியா? ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா H+ இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மி ஆச்சுன்னா H+ லெவல் என்னதாகும், லோ ஆகும். ஓகேயா? இப்போ பாருங்க, அதே மாதிரி டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். இந்த 4 ஃபேக்டரும் எதுல ஃபேவரபிளா இருக்கும்னா டிஷ்யூல ஃபேவரபிளா இருக்கும். ஏன்னா ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜனை டிசோசியேட் பண்றதுக்கு. சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NCERT புக்ல இந்த பக்கத்துல இது வந்து ஐ கேப்சரிங் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டா பாருங்க. 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் தட் டெலிவர். எத்தனை ml ஆஃப் ஆக்சிஜனை டெலிவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ml ஆஃப் ஆக்சிஜன் டு டிஷ்யூ. ஓகே? டிஷ்யூக்கு 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் கிடையாது. ஓகே? எவ்வளோ ml ஆஃப் ஆக்சிஜனை டெலிவர் பண்ணுது, 5 ml ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இதை ஈஸியாக என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ கேப்சரிங் பாயிண்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.